கிடையாது. அவங்க ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பலி எடுத்துட்டு போய் செலுத்தணும். அதுக்கான காணிக்கைகளை அவங்க செலுத்தி தான் ஆகணும் இல்லையா? அப்படிதான் அவங்க பல காரியங்களை செய்துட்டு வந்தாங்க. ஆனா என்ன விஷயம், அவங்களால இதை ஃபுல்லாவே கடைப்பிடிக்க முடியாது. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவங்களால முழுசா கடைப்பிடிக்க முடியாது. 10 செய்யணும்னு சொன்னா அதுல 9 தான் கரெக்டா செய்ய முடியும், 10வது அவங்களால செய்ய முடியாது. எல்லாரும் ஏதோ ஒண்ணுத்துல ஒரு குறைவுள்ளவர்களா இருப்பார்கள், ஏதோ ஒண்ணுத்த தவறி போயிருப்பாங்க. அவங்களால இதை எல்லாமே செய்து முடிக்க முடியாதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். இப்போ கிறிஸ்து அவர் எல்லா பிரமாணங்களையும் முழுவதுமாக நிறைவேற்றினார். தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றினது யாரு? கிறிஸ்து. அப்புறம் தம்மைத்தாமே ஒரே பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மைத்தாமே பலி கொடுத்து விட்டதுனால இன்னைக்கு நம்ம அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி